இனிய இதயங்களே, சாண்டி குமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். ரிபில் ஸ்டார் பிரபாஸ் அவர்களுடைய ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சாண்டி குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்றைக்கி என் பார்வையில் நம்ம பார்க்க போகிற ட்ரெய்லர் கல்கி. கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு. இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா இப்ப வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. என் பார்வையில் கல்கி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அந்த விஎஃப்எக்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க போல். படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 600 கோடி என்னமோ. அந்த ட்ரெய்லர்லேயே அந்த ஹாலிவுட் ஸ்டைலில் அந்த விஎஃப்எக்ஸ் இருக்குது. அந்த மேக்கிங்கும் நம்ம பார்க்குற விஎஃப்எக்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இந்தியன் சினிமாவிலையும் இந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். ரிபில் ஸ்டார் பிரபாஸ் இந்த ட்ரெய்லரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்கார் அவர். இதுக்கு முன்னாடி ஆதிபுருஷ் படத்தில் அவரோட லுக்கும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. படத்தில் விஎஃப்எக்ஸும் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஆனால் இந்த கல்கி ட்ரெய்லரை பார்க்கும்போது அவரோட லுக்குமே பார்க்க நல்லா இருக்குது. பிரபாஸ் அவர்களோட லுக்கு ரொம்ப ஸ்டைலாக தான் இருக்குது. விஎஃப்எக்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த பொண்ணு வேணும். பாயிண்ட் என்னன்னா என்னால் மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க, இது வரைக்கும் ஒரு ஃபைட்லையும் தோற்று போகல. இப்போ நம்ம 2024 வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். 2898 காலகட்டத்தில் உலகம் அழியிற நிலையில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே அழிஞ்சிகிட்டு இருக்குது. உலகத்திலேயே இந்தியாவில் இருக்கிற காசி அந்த இடம் மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி இந்த கதையில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அங்கே வாழ்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. முக்கியமாக உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வில்லன் கதாபாத்திரம். அவர் வர அந்த ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் தான் காட்டுறாங்க ட்ரெய்லரில். எனக்கு டக்குன்னு அந்த ஆளவந்தான் படத்தில் வருவார்ல, கடவுள் பாதி மிருகம் பாதி களம், அந்த மாதிரி எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஆனால் டெரிஃபிக்காக இருக்க போது கமல்ஹாசன் அவர்கள் தான் டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆள் மாதிரி இருப்பார் போல். பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது மக்கள் எல்லாரும். அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் அந்த சூப்பர் பவர் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவர் அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறது ஒருத்தர் தான். அவர் தான் நம்ம பிரபாஸ். நான் காப்பாற்றுவேன். இதை எப்படியாவது தடுக்கணும். யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பிரபாஸ் அவர்கள் இந்த மக்கள் எல்லாரையும் காப்பாற்றுறாரா, அந்த கெட்ட சக்தியை அழித்து மக்களை காப்பாற்றுறது தான் கதையாக இருக்க போகுது. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? இந்த கல்கி படத்துடைய இசை சந்தோஷ் நாராயணன் அவர்கள். அவரோட ஜானரை விட்டு இது ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு ஜானரு, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த ஸ்டைலில் போகிறது. ஆனால் பிரிச்சுட்டா அப்படி மனுஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லரில். அவருடைய பிஜிஎம்ஸ் ரொம்ப தரமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய இயக்குனர் நாக் அஸ்வின், இவர் தான் எழுதி இயக்கியிருக்காரு படத்தை. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு படத்தில். எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் அவங்களோட வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. ஜூன் 27 படம் திரையரங்கில் வெளியாகுது. இன்னும் இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிருக்காக எத்தனை பேர் இங்க பலியாகணும்? பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு.
ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் இருக்காங்க. இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஃபேண்டசி வேர்ல்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் உண்டாகியிருக்கு. இந்த கல்கி படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுன்னு பிரபாஸ் அவர்களுக்கும் மொத்த குழுவினருக்கும் நம்ம சாண்டிகுமார் சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையணும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.